மக்களே, கேரளாவில் ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படின்ற தகவல் தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அப்படி என்ன ஆச்சு, யார் பக்கம் தப்பு யார் பக்கம் சரி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு தீபக் எம் அப்படின்ற ஒரு நபர் இருக்கார். தீபக்ன்ற நபர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கோடு கோவிந்தபுரம் அங்கே சார்ந்த ஒரு நபர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, டெய்லியும் வேலைக்கு போகிற டைமிங் தான். ஸோ அந்த வேலைக்கு போகிற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக பையனூர் ரயில்வே ஸ்டேஷன் டு பஸ் ஸ்டாண்ட். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற ஒரு பஸ்ஸில் ஏறுறார். இப்படி பஸ்ஸில் ஏறி ஒரு ட்ராவல் பண்ணுறார். அங்கே ட்ராவல் பண்ணும்போது ஷிம்ஷிதா முஸ்தபா அப்படின்ற ஒரு லேடி, ஓகே, அப்படின்ற ஒரு லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்படியே வீடியோ இப்படியே ஃபோனை எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 30 செகண்ட் கிளிப்பு தான். ஓகே, அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் அன்வான்டாக பிஹேவ் பண்ணுறாரு, அன்வான்டாக டச் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துருங்க. மக்களே, எல்லாரும் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா, அந்த வீடியோ ஃபுட்டேஜில் என்ன நடக்குது, 2 இன்சிடெண்ட்டாக நீங்கள் அந்த வீடியோ ஃபுட்டேஜை நோட் பண்ணலாம். ஒன்று, அந்த வீடியோ ஃபுட்டேஜில் அந்த லேடி ஃபஸ்ட்டு எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லேடி இங்கே நிற்பாங்க, அவர் இங்கே நிற்பார். ஸோ இப்படி எப்படின்னா லேடி அவர் இங்கே ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜில், அந்த வீடியோ ஃபுட்டேஜில். அதே வீடியோ 2 எடிட்டாக இருக்குது. 2வது ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்களா, ஸோ அவர் இந்த பக்கம் இருக்கார். 2வது ஃபுட்டேஜில் இவர் முன்னாடி இவங்க பின்னாடின்ற மாதிரி ஆயிடுது. இப்படி தான் 2 ஃபுட்டேஜாக கட் பண்ணி அது மெர்ஜ் பண்ணியிருக்கிற ஃபுட்டேஜ் தான் அது. கரெக்டாக அது கட் பண்ணியிருக்கிற ஃபுட்டேஜ் கிளியராக தெரியும். 2 இடத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவர் இந்த பக்கம், இவங்க 2வது இவர் இந்த பக்கம் இருக்கார், இவங்க இது. அப்போது கை படுதான். எப்படி கை படக்கூடாத இடத்துல படுது, தட் இஸ் த பேட் டச் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் எதில் ட்ராவல் ஆகும்போது, பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது. இந்த மாதிரி நிறைய பேர் இன்டென்ஷன்லாம் பண்ணுவது உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. நிறைய பேர் இன்டென்ஷனாக இதுதான் வேலை, பஸ்ஸில் போனால் இந்த மாதிரி தான் பண்ணுன்ற வேலையோட பண்ணுறது ஓகே. பட் இந்த வீடியோ ஃபுட்டேஜில் நம்ம காணும் காட்சிகளை மட்டும் நோக்குவோம். அந்த காட்சியில் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் இவர் இப்படி, அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க இல்லையா, டச் ஆகுறன்ற பாயிண்ட்ல அவர் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கும் போது, பஸ்ஸை விட்டு நிறைய பேர் இறங்குறாங்க, அவர் கையில் ஒரு பேக் வேறு இருக்குது. அந்த பேக்கை ஹோல்டு பண்ணியிருக்காரு. அந்த பேக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இவர் இறங்கும் போது என்ன ஆகும், ஸோ இறங்கும் போது லைட்டாக யாராவது ஒருத்தர் இடிச்சாலோ, நம்ம மேலே எப்படி யாராவது ஒருத்தர் நம்ம மேலே இடிச்சாலுமே நம்ம லைட்டாக மூவ் ஆகும் பஸ்ஸில், அந்த கூட்டத்தில். அப்படி அவர் பேகை எடுக்க ட்ரை பண்ணும்போதோ, இன்னொருத்தர் இடிக்கும் போது தான் அவர் கை பட்டதாக எனக்கு புரியுது. எப்படி அவர் மற்றவங்களாம் சைடில் இறங்குறாங்க, இறங்கும் போது அவர் கையில் ஒரு பேக் இருக்குது. அந்த பேகை எடுக்கும்போது கீழே மாட்டிச்சோன்னு அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவர் கை பட்டிருக்கும். இல்லை அந்த கூட்டம் இப்படி நடக்கும்போது லைட்டாக ஷேக் ஆனாலுமே பட்டிருக்குமே தவிர்த்து அவர் இன்டென்ஷனலாக அதை அப்யூஸ் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஃபுட்டேஜில் தெரியல. ஓகே, இது கிளாரிட்டி கொடுத்துறேன், எனக்கு அது தெரில. 2வது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்குதுன்னே வச்சுப்போமே. இப்படி ஒரு அபியூஸ் நடக்குதுன்னா என்ன பண்ணியிருக்கணும், அந்த இடத்துலயே ஏன்டா இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்றன்னு அடிச்சிருக்கணுமா, கேட்டிருக்கணுமா இல்லையா, அந்த இன்சிடென்ட்லேயே கேட்டிருக்கணுமா இல்லையா. அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே என்ன பண்ணிருக்கணும், கண்டக்டர் இல்லை டிரைவர்கிட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் விடு, பஸ்ஸை நான் பேசணும், போலீஸ் ஸ்டேஷன் விடு, இது தப்புன்ற மாதிரி அவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கேயே கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா. அங்கேயே கேள்வி கேட்டிருக்கணும். அங்கேயே இது நடக்குது, இது தப்புன்னு கேட்டிருந்தா எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பாங்க. அங்கே கேள்வி கேட்கல, அங்கே கண்டக்டர்கிட்டையுமே சொல்லலை, யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. இவங்க ஒரு ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எப்படி இந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய சோஷியல் மீடியா பதிவில் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு பக்கத்தில் அது பதிவு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட 20 லட்சம் வியூஸ் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ 16ஆம் தேதி நடக்குது. இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் அவங்க போட்டிருக்காங்க. போட்டதுக்கப்புறம் அந்த வீடியோ செம வைரல் ஆயிருது. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கு அந்த வீடியோ வைரல் ஆயிருது. இந்த ஒரு விஷயம் அந்த சம்பந்தப்பட்ட நபர் இருக்கார் இல்லையா, தீபக் என்ற நபர், அதான் அவருடைய ஊர் என்ன பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு கோவிந்தபுரத்தில் இருக்கிற தீபக், அவருக்கு அந்த இஷ்யூ போய் ரீச் ஆகுது போல.
அந்த இஷ்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் அவர் பயங்கர டிப்ரெஸ்லையும் பயங்கரமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அவர் தரப்போட நியாயத்தை யார் பக்கமும் அவர் சொல்லலை, என்ன நடந்துச்சுன்றதை அவரும் கிளாரிட்டி கொடுக்கல. என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கம் போல் அவர் 7 மணிக்கு ரெகுலராக எழுந்துக்கக்கூடிய ஒரு நபர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலைல 7 மணிக்கு அவர் ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்கார் போல். தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு எழுந்துக்கலையன்ற மாதிரி எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் போய் கதவு தட்டுறாங்க, நாக் பண்ணுறாங்க, எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவர் ஹேங் பண்ணி இறந்துட்டு இருக்கார் அப்படின்றது தான். ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் 30 செகண்ட் ஒரு ஃபுட்டேஜ் ஒருத்தரோட உயிரையே மாய்த்திருக்கு அப்படின்றதான் பாயிண்ட்டு. அதுவும் அவருடைய இன்டென்ஷன் அந்த மாதிரி பண்ணுறதாவே கிடையாது. நமக்கு பார்க்கும்போதே கிளியர் விசிபிலிட்டியாக இதுவும் தெரியுது. அந்த வீடியோவோட கட்டே 2 கட்டு, ஃபர்ஸ்ட் இங்கே ஒன்று, ரெண்டாவது இங்கே ஒன்று. அதுக்கு தாண்டி அவர் நடந்து போகும்போது கூட பேகை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கூட்டத்தில் பேகை மாட்டிக்குதுன்னு அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் கூட்டம் போயிட்டு இறங்குற ஒரு இதில் இருக்குது. அதில் ஷேக் மூலியமாக தான் பட்டு இருக்கிற மாதிரி தான் தோணுதே தவிர்த்து இன்டென்ஷனலாக பண்ண மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே நமக்கு கிடைக்கல. இதுதான் நடந்திருக்கு. இப்போ சூழ்நிலை என்னன்னா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளால பார்க்க முடியலங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அம்மா ஏன்டா இப்படி பண்ணிட்ட, எதுக்குப்பா இப்படி பண்ணிட்ட, ஏந்து பாருப்பா, ஏன்ப்பா இந்த முடிவு எடுத்துட்டேன்னு அவங்க அம்மா அழுகுறதா இருக்கட்டும், அவங்க அப்பா ஃபீல் பண்ணதா இருக்கட்டும். 2 பேருமே வயசான நபர்கள் தான். இவருக்கு 42 வயசு. லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, 42 வயசு இவருக்கு. அப்ப அவங்க அம்மாவுக்கு மினிமம் 20 இயர்ஸ் 20 பிளஸ் போட்டா கூட ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிற அம்மா அப்பா அந்த நிலைமையில இருக்கவங்க அப்படி பார்க்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு இதுவா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குன்னா இப்ப இதை லீகலாவும் அவங்க அட்ரஸ் பண்ணிருக்கலாம், லீகலாவும் போயிருக்கலாம். அப்படி எதுவுமே அவங்க பண்ணாம எந்த ஆக்ஷன்ஸும் இது எதுவுமே எடுக்காம டைரக்டா சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டு இதுக்காக அவங்க வந்து வியூஸ்க்காகவோ இதுக்காக சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணோம், இதை வந்து வைரல் பண்ணி அவங்களுக்கு இது எடுக்கணுன்றதுக்காக பண்ணா மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் ப்ரூவ் ஆகுது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷன்ஸ்னுவாங்களே, அவங்களோட இன்டென்ஷன் வாங்கல, அந்த இன்டென்ஷன் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவங்க பண்ணா மாதிரி எனக்கு தெரிகிறது. அப்படி இருந்திருந்தா நீங்க அந்த இடத்துல சட்டையை பிடிச்சி 4 கேள்வியோ இல்லை பழின்னு ஒரு அறைய கூட விட்டுருக்கலாம். ஏன்டா அப்படி பண்ற, எதுக்கு பண்றன்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அந்த எந்த ஆக்ஷன்ஸுமே இல்லாம இதை பின்னாடி எடுத்துட்டு போய் பண்றதுக்கான காரணம் என்ன? அதுவும் வீடியோ ஃபுட்டேஜ்ல 2-3 கட்டு வருவதற்கு கிளியராகவே தெரிகிறது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்ற டயலாக் முதற்கொண்டு உங்களுக்கு நான் அப்படியே டீகோட் பண்ணி தரேன், அதையும் நீங்க கேட்டு புரிஞ்சுங்க. ஓகே, ஐயோ ஃபோன் வேற என்ன தாங்க ப்ராப்ளம் பண்ணுது, ஒரே நிமிஷம் மக்களே. ஓகே, இதை அவங்க சொல்றது அப்படியே நீங்க கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் കേൾക്കുம்னு நினைக்கிறேன். പിന്നെ ഇതൊരു വ്യൂസിന് വേണ്ടിയിട്ടുള്ള വീഡിയോ അല്ല കേട്ടോ, ഒരു ഗുരുതരമായിട്ടുള്ള മാനസിക സാമൂഹിക പ്രശ്നത്തിന്റെ വിശദീകരണമാണ്. ഇന്നലെ ഞാൻ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காகவோ வியூஸுக்காகவோ இது எதுக்கும் நான் பண்ணல. இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையை இது பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் போட்டேன், பிரச்சனைக்கான வீடியோ தான் போட்டாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. அப்போ வீடியோவில் பிரச்சனைக்கான வீடியோனா நீங்கள் அந்த இடத்துல கேட்டிருக்கலாமே. பிரச்சனையாக நடக்குதுன்னா அப்படி எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. மேபி இந்த மாதிரி நடக்கிறாருன்னு ஒரு ப்ரூஃபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணு முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஓகே, பட் நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட அப்பயே கேட்டிருக்கலாமே. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா வீடியோ எடுத்துட்டீங்களா, ப்ரூஃப் இருக்குல்ல, அப்பயே கேட்டிருக்கலாம்ல. அப்பயே ரியாக்ட் பண்ணாம இதை எடுத்துட்டு போய் அப்புறம் பண்ண வேண்டியது என்ன? அப்போனா அதுதான் எனக்கு லாஜிக்கலா டவுட் வருது. நீங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னா அது அப்பயே கேட்டிருக்கலாமே. அந்த ஆப்ஷன் உங்ககிட்ட தானே இருக்கு. அதை விட்டுட்டு அவர் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ போடணும்னு அந்த வீடியோட இன்டென்ஷன் அப்படி தெரியல. ഒരു പബ്ലിക് ബസ്സിൽ നിന്നുള്ള ഒരു വീഡിയോ ഷെയർ ചെയ്ത് എന്തോന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഒരാള് മനഃപൂർവ്വം എന്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ. അതൊരു ആക്സിഡന്റ് അല്ല, ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങും അല്ല. ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൗണ്ടറി വയലേഷനുമാണ്. ஸோ அது வந்து எப்படின்னா செக்ஷுவல் இஷ்யூவா, அது ஆக்சிடென்ட் கிடையாதான், அது வந்து இன்டென்ஷனலாக பண்ண மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நம்ம வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போதும் அது இன்டென்ஷனாக பண்ண மாதிரி தெரில. அங்கே சைடில் ஆட்கள் நடந்து போகிறது தான் கிளியராக தெரியுது. பட் இவங்களுக்கு பொறுத்தவரையும் அது இன்டென்ஷனலாக பண்ணதாக தான் அவங்க சொல்கிறாங்க. അതായത് കൺസെന്റ് ഇല്ലാതെ ഒരു മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ തൊടാൻ ആർക്കാ അവകാശം? இது கரெக்டு தான். ஒரு கன்சென்ட் இல்லாமல் இன்னொருத்தரோட உடம்பை தொடுவது தவறு, அது கரெக்ட் லாஜிக்கலி. அது சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் அது இன்டென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இது ஆக்சிடெண்ட்டாக நடக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து ஆக்சிடென்ட், இட் இஸ் நாட் ஏ இன்டென்ஷன் அப்படின்றது கிளியராகவே தெரியுது. ശരിക്കും ഇത് കാണിക്കുന്നത് എന്താണെന്നറിയോ, അയാൾക്ക് അയാളുടെ ഇമ്പൾസ് കൺട്രോൾ பண்ண முடியலையா, മറ്റുള്ള മനുഷ്യന്മാരോടുള്ള എമ്പതി கூட இல்லையா மக்களே. അപ്പുറത്ത് ആരും എന്നെ ഒന്നും ചെയ്യില്ല എന്നുള്ളൊരു മറ്റേടത്തെ വിചാരല്ലേ, അതും കൊണ്ടാണ്. யாரும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, இதெல்லாம் இது பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியத்தால தான் அவர் அப்படி பண்றாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு அவர் பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லை.
എന്താണെന്ന് വെച്ചാലേ ഞാൻ ഈ ഫസ്റ്റ് എൻ്റെ മുന്നിൽ നിൽക്കുന്ന ഒരു പെൺകുട്ടിക്കുള്ള ഡിസ്റ്റർബൻസ് കണ്ടിട്ട് എൻ്റെ ഫോണിൽ വീഡിയോ ഓൺ ആക്കി ഇങ്ങനെ പിടിച്ചു. ഈ വീഡിയോ ഓൺ ആക്കിയത് അയാൾ കണ്ടിട്ടുണ്ട്. അയാളത് കണ്ടോണ്ടിരിക്കെ തന്നെ അയാൾ കുറച്ചു നേരം അങ്ങനെ இவங்க என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் பின்னாடி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் பின்னாடி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குது. எப்படி பின்னாடி ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குது. அதை நடந்ததுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஸோ திரும்ப நான் ஃபோனை எடுத்து இப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சு இது பண்ணேன். அவர் அங்கே அதுங்காட்டி பார்த்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருந்துதான் அந்த பொண்ணியை கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே. இவ்வளோ வீடியோ போட்டாங்களே, இவ்வளோ போடுறாங்களே, தெளிவாக அவ்வளோ சொல்கிறாங்க அதெல்லாம். அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் தானே இருக்கு, ஏமா உன்னை இப்படி பண்ணுறாரமா இது பண்ணுறாரமா அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறது முக்கியமா, அந்த இடத்துல அங்கே ரியாக்ட் பண்ணி ஏன் அப்படி பண்ணுற, எதுக்கே அப்படி பண்ணுறன்றது கேள்வி கேட்கறது முக்கியமா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறது முக்கியமா? அது எதுவுமே பண்ணல, நேராக ஃபுட்டேஜ் சரி. அப்படி அந்த பொண்ணை பண்றாருன்னு சொன்னாங்களே, அந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஏமா இப்படி பண்ணாரான்னு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டிருந்தீங்கன்னா நியாயமா இருந்திருக்கும். அது கூட கேட்க காணுமே, அது கூட இந்த ஃபுட்டேஜில் ஆட் பண்ண காணுமே. കുഴപ്പമൊന്നുമില്ല. കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോൾ അയാളത് പിന്നെ റിപ്പീറ്റ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. അതിൽ നിന്ന് എന്താ മനസ്സിലാക്കുന്നത്, വീഡിയോ എടുത്താലും എനിക്ക് പ്രശ്നമില്ല, എങ്ങനെയായാലും പ്രശ്നമില്ല, ഞാൻ ചെയ്യാനുള്ളത് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നുള്ളത്. ஸோ கொஞ்ச நேரம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சவரும் அவர் அப்படியே தான் நின்றுட்டு இருந்தாரு, எதுவுமே பண்ண காணோம், அப்படியே தான் இருக்கு. ஸோ அவருக்கு வீடியோ எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, இது எடுத்தும் பிரச்சனை கிடையாதுன்ற தைரியத்துக்காக மட்டுமே தான் அவர் அந்த இடத்துல நின்று கொண்டு இருந்தார் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. எப்படி வீடியோ எடுத்தாலும் கவலை கிடையாதுப்பா எனக்கு, நான் அப்படிதான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவர் நின்னாரா? புரியல எனக்கு. அவர் நீங்க தாங்க பொசிஷன் மாறி இருக்கீங்க, அவரோட பொசிஷன்ல மாறல. இவங்க பொசிஷன் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இவர் இப்படி இருக்கார், அந்த லேடி இங்க இருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் இவங்க லேடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்படி நிக்கிறேன்னா மக்களே, இங்க நான் இப்படி நிக்கிறேன்னா இந்த லேடி ஷோல்டர் பக்கத்துல இவர் இதுக்கு முன்னாடி இப்படி இருக்காரு. அடுத்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் பக்கம் வந்துட்டு இருக்காரு அவர். அப்ப யாரு நகர்ந்திருக்கா? இவங்க நகர்ந்திருக்காங்களா, அவரு நகர்ந்திருக்காருலா? இவங்க நகர்ந்தா மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எனக்கு இவங்க நகர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர்த்து அந்த ஃபுட்டேஜ் அப்படி தான் கன்வெர்ட் ஆகுது. 2 இடத்துல கட் ஆகி தான் அப்படி வருது. அதுவும் அது ஆக்சிடென்ட் தான். ഇത് കാണിക്കുന്നത് ഇയാൾ ഇതൊരു പാറ്റേൺ ആയിട്ട് കണ്ടിന്യൂ ചെയ്യുന്നുണ്ട് എന്നുള്ളതാണ്. എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ അയാളുടെ ബിഹേവിയറിൽ നല്ല പ്രശ്നമുണ്ട്. ഇതൊരു മെയിലിന്റെ നോർமல் பிஹேவியர் அல்ல. ஸோ இது நான் ஏன் இப்படி காட்டணும்னா, அவரோட பிஹேவியர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கண்டினியூஸா தொடர்ந்து இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்கார், தொடர்ந்து இப்படி தான் பிஹேவ் பண்றாருன்றதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க. ഇൻസ്റ്റിങ്ക്റ്റും അല്ല, ടെംപ്റ്റേഷനും അല്ല, പിന്നെന്താ അൺകറക്റ്റഡ് ബിഹേവിയറാ. സൈക്കോളജി പറയണതേ അൺചാലഞ്ചഡ് ബിഹേവിയർ ബിക്കം റിപ്പീറ്റഡ് ബിഹേവിയേഴ്സ്. നമ്മൾ എന്താ ചെയ്യേണ്ടത്? ഞാൻ ഇന്നലെ ആ വീഡിയോ എടുത്ത് அன்சேலஞ்சு பிஹேவியர் கம்ஸ் ரிப்பீட்டட் பிஹேவியர். அப்படியும் அங்க டெம்ப்டேஷனும் அல்ல, இதுவும் இல்ல. അയാൾക്ക് അത് പ്രശ്നമല്ല എന്ന് അയാൾ മനസ്സിലാക്കിയിട്ട് വീണ്ടും അത് റിപ്പീറ്റ് ചെയ്തത് കണ്ടിട്ട് ഞാൻ ആ വീഡിയോ പോസ്റ്റ് ചെയ്തതിൻ്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഇത് മാക്സിമം ആളുകളിലേക്ക് എത്തിക്കുക. സൊസൈറ്റി അയാളെ ചോദ്യം ചെയ്യണം. അത് അയാളുടെ ചുറ്റുമുള്ള இந்த வீடியோ எடுத்து போட்டா இது மேக்சிமம் ஆட்களுக்கு போய் சேரும், மேக்சிமம் ஆட்கள் இதை புரிஞ்சுப்பாங்க, இது புரிஞ்சுக்கிட்டு அவங்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு. நீங்க புரிஞ்சுப்பாங்க, சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான். ஓகே, எப்படி சொசைட்டிக்கு நல்லது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க அதை கரெக்டான இன்சிடென்ட்டை எடுத்து வைங்க, கரெக்டான ஒரு விஷயத்தை எடுத்து வைங்க. அந்த மாதிரி நானும் இந்த மாதிரி நிறைய வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகுது மக்களே. அதில் நிஜமாவே சில பர்சன்ஸ் அன்வான்ட் டச் பண்ணுற வீடியோஸை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் அந்த பொண்ணு பல ஆள் கூட இருக்கவங்க ரியாக்ட் பண்ணி அடித்த சம்பவங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இவங்க அந்த மாதிரி அந்த வீடியோட ஃபுட்டேஜில் அந்த மாதிரி இன்சிடென்ட்டே இருக்க மாட்டேங்குது. இவங்க எல்லாம் இது ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ആൾക്കാരും അയാളുടെ കുടുംബക്കാരും കാണണം. ഒരാൾ സ്വന്തം മനസാക്ഷിക്ക് മുമ്പിൽ അയാൾക്ക് ഒന്നും പ്രശ്നമില്ലാതെ നടക്കുന്ന ഒരാളാണ് എന്നുണ്ടെങ്കിൽ പിന്നെ അയാൾ മാന്യത കാണിക്കുന്നത് അയാൾ ജീവിക്കുന്ന സൊസൈറ്റിക്ക് മുമ്പിലും അയാളുടെ ചുറ്റുമുള്ള കുടുംബത്തിന് മുമ്പിലുമാണ്. അപ്പൊ ഈ കുടുംബം അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോഴും സൊസൈറ്റി അത് അറിഞ്ഞു എന്നറിയുമ്പോൾ മാത്രമാണ് ഇവർ ഈ ബിഹേവിയർ ചേഞ്ച്. வீடியோ ஷேர் பண்ணதுக்கான காரணம் அவருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சொசைட்டிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு நினைச்சாதான் அந்த நபர், குறிப்பிட்ட நபர், அவருக்குள்ள பல மாற்றங்கள் வரும். இந்த தப்பை திருத்திப்பாருன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் பண்ணங்க. இந்த நல்ல எண்ணத்தை போய் நீங்க எங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு இந்த நல்ல எண்ணத்துக்காக போட்ட வீடியோ ஒரு உயிரை வாங்கிருச்சு. அந்த உயிர் இப்போ இந்த வீட்டை விட்டு போய் இந்த வீட்டில் அந்த உலகத்தையே விட்டு போயிருச்சு. அந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்றது, இவங்க நல்லதுக்கு பண்ண நினைச்சாங்களா? நல்லது பண்ண நினைச்சா நீங்க அந்த இடத்துல கேட்டு அதை வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒன்னும் லீகலா போயிருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கலாம். அது போகாம இல்ல, ப்ரூஃப் வச்சிருக்கீங்க. இந்த ப்ரூஃப்லாம் வச்சுக்கிட்டு நீங்க போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு உங்களுக்கு அந்த ப்ரூஃப் வச்சியும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியலையோ, இதெல்லாம் பண்ண முடியலையோன்னா நீங்க அடுத்து பண்ணலாம். ஆனா நீங்க எந்த ஒரு விதமான ஆப்ஷனுமே ட்ரை பண்ணல. அங்க தட்டியும் கேட்கல. இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும்போது இன்னொருத்தர் அங்கே கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை, இதெல்லாம் பண்ணாமல் அப்படியே விட்டீங்க. வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து போட்டுட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா?
இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் போட்டு முடிச்சுட்டு அவங்க இந்த இஷ்யூ வந்து வைரல் ஆயிருச்சு, பேசு பொருளாக மாறினதுக்கு அப்புறம் டைரக்டா அவங்க ஒன்று மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து பப்ளிக்ல இருந்து பிரைவேட் மாத்திட்டே கம்ப்ளீட்டா லாக் பண்ணிட்டு அப்படியே போட்டாச்சு. இப்போ அந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. இதுல அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வீடியோவும் போடல. இந்த விஷயம் ஆனதுக்கு அப்புறம் நோ ரெஸ்பான்ஸே, கம்ப்ளீட்லி பிளாக் பண்ணிட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறார்கள் அப்படின்றதான் தகவல். ஓகே, இதுல என்னோட கருத்து சிம்பிள் மக்களே. இவங்க அப்படி ஒரு பேட் டச், பேட் பிஹேவியர் இதெல்லாம் நடக்குதுன்னா அந்த இடத்துலயே அவங்க தட்டி கேட்டிருக்கலாம். இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும் போதே அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து ரெக்கார்ட் பண்றதை விட்டு நீங்க ப்ரூஃப் என்னன்றதுக்காக ரெக்கார்ட் பண்றீங்க அப்படின்னு எடுத்தாலுமே அங்கேயே நீங்க அவரை தட்டி கேட்டு அங்கேயே அவரை வந்து போட்டு கேட்டு இது பண்ணிருக்கலாம். அங்க பஸ் போலீஸ் ஸ்டேஷன் விடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். கான்ட்ராக்டர் பஸ் எங்கேயும் நிக்காது, போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோன்றதுலையும் பண்ணிருக்கலாம். அப்படி எதுவுமே பண்ணாம விட்டுட்டு நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து ரிலீஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு அது வந்து அப்படி தெரியல. அவங்க பண்ற காரணம் வந்து ஏதோ ரீச்காகவோ ஏதோ இது பண்ணணுன்றதுக்காக பண்ணாம தான் எனக்கு தோன்றுகிறது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.